ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சரவணனை பார்த்து கோமதியும் இப்படி ஒரு வார்த்தையை நீ தங்கமயில் கிட்ட கேட்டிருக்க கூடாது. அவள் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவளை பார்த்து நீ இப்படி ஒரு வார்த்தை பேசினது மிகப்பெரிய ஒரு தப்பாகும். அதே மாதிரி நான் உன்னை வளர்த்தது அப்படியே வளர்த்தேன். அந்த பொண்ணை பார்த்து நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அந்த பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியும் கோவத்தில் எங்கள் சரவணனை வந்து கன்னத்திலே 4 அற விட்டு நல்லாவே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட இங்க சரவணனும், அம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன், அவ நம்ம குடும்பத்தவே ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கா, அதுவும் இல்லாம மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்றதுனால அவ ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்காமா. அதனாலதான் ஏதோ தெரியாம அவகிட்ட இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன். இதுக்காக நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஆனா அவ முன்னாடி போயிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைச்சேன். ஆனா அவ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போனதை நினைச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கே எனக்கு மனசே வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணனுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க கோமதியும், டேய் நீ என்னதான் இருந்தாலுமே ஒரு பொண்ணை பார்த்து கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை நீ கேட்டிருக்க கூடாது. ஏன்னா அவளோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அவள் தலையிலே இடியை இறக்கிட்டு வந்திருக்க. இந்த விஷயத்த நீ யார்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி மறைச்சி வச்சுட்டு இருக்க. இப்போ மீனா வந்து இந்த விஷயத்த சொல்லலைன்னா இப்போ அவளோட மனசு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாமலே போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ அவள் வாயு உயரமாக இருக்கா. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியோட வாரிசாக இருக்கிறவ அவள் வயிற்றுக்குள்ளே நம்மளோட வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது தெரிஞ்சுமே நீ அவளை இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நான் உன் மேலே எவ்வளவோ மரியாதை வச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி ஒரு வார்த்தையை ஒரு பொண்ணை பார்த்து கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பாண்டியனுக்கு பயங்கர கோவம். ஏன்னா இங்கே தங்கமயில் மேலே எவ்வளோதான் அவங்களுக்கு கோவம் இருந்தாலுமே ஆனால் அந்த பொண்ணை பார்த்து இவன் இப்படி ஒரு வார்த்தையை பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கட்டும். ஆனால் இவன் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தி வந்திருக்கான். அந்த பொண்ணு பாவம் என்ன நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்த நினச்சி வருத்தப்பட்டிருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட இங்கே மீனாவும், மாமா அந்த மயிலக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த விஷயத்த பேசுறதுக்காக தான் நான் அவங்கக்கிட்ட நான் சமாதானமாக போகிறதுக்காக கோயிலில் மீட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கேன். மாமா இந்த விஷயத்தை தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்படுவாருன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள இப்படி கஷ்டப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்க இந்த விஷயத்த நினச்சி தான் கவலைப்பட்டு இருப்பாங்க போல. இந்த விஷயத்த கூட என்கிட்ட அவங்க வாயை திறந்து சொல்லலை. ஏன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே மன கஷ்டத்தை கொடுத்தாலுமே இந்த விஷயத்த என்கிட்ட அவங்க சொல்லி என்றைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது. அவங்க தனியாக தான் இந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க போல். ஏன்னா முதல்ல அவங்க தப்பான முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் போனாங்க. ஆனால் நான் இல்லைனா இப்போ தங்கமயிலக்கா உயிரோடையே இருந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கேருந்து இங்கே சரவணனும் இவங்களெல்லாம் இங்கே பாண்டியன் கோமதி இவங்க எல்லாமே திட்டந்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கான பதிலையுமே கொடுத்தாங்க. ஆனால் இங்கே எதுவுமே கேட்காம நீ சொன்னது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் கோமதியும் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட சரவணனும் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே கிளம்புன கையோட மருந்து கடைக்கு போயிட்டு ஒரு மருந்து பாட்டிலையுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் வந்து, கோமதி இந்த விஷயத்தில் என்ன முடிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. மயிலை வந்து இப்போ வாயு வருமா இருக்கிற போது நம்ம அவங்க அம்மா வீட்டிலே விட்டு வச்சா நம்ம மேலே தான் பெரிய தப்பாக இருக்கும். ஏன்னா அவளை அங்கே விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய வாரிசு அவள் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவளை பேசாமல் இந்த வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. பாண்டியன் சொன்னதை கேட்டதுமே சரவணனுக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது. அப்பா என்னால் அவள் கூட சேர்ந்து வாடுறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லைப்பா. ஏன்னா அவள் செஞ்ச தப்பெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அதுவும் இல்லாமல் அவன் மேலே நான் ரொம்பவே அக்கறையாக இருந்தேன். அவள் பொய் சொன்ன விஷயங்கள் தெரியாததுக்கு முன்னே. ஆனால் அவள் இப்படியெல்லாம் பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை என் மனசுலேருந்து நான் அப்போவே தூக்கி எரிஞ்சிட்டேன். ஏன்னா இப்போ அவள் கூட சேர்ந்து வாடுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. மறுபடியும் என் பேச்சை மீறி நீங்கள் இந்த வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நான் மருந்தை குச்சிட்டு இப்போவே நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. உடனே என்னடா சரவணா சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் ஃபீல் பண்ணலை. இப்போ அவன் வாயு உயரமாக இருக்கா. இப்படிப்பட்ட பொண்ணை நம்ம அவங்க அம்மா வீட்லேயோ இல்லை நம்மளுக்கும் அவங்களுக்கும்
இல்லை இப்படியே முடிச்சுக்க சொல்கிறியா? ஏன்னா அவளை இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் அவள் வயிற்றுல குழந்தை வேற வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமில் அவளை இப்படியே விட்டா நம்மளை தானே தப்பாக சொல்லுவாங்க. நான் உன்னை இப்படியெல்லாம் வளர்த்தனா, நீ இப்படியெல்லாம் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலடா. ஏன்னா நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மாதிரியே பேசியிருக்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கு. எனக்குமே அவன் மேலே ரொம்பவே கோபமாக தான் இருக்குது. ஆனால் அவகிட்ட நீ போய் இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க. அம்மா, நான் அவகிட்ட இந்த விஷயத்த நான் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நான் மனசை பொறுத்துட்டு என் கோவத்தை அடக்கி வச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் மறுபடியும் போய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவா அப்படின்றத ஒரே இது காரணத்தினால தான் அவள் மேலே நான் கோவப்பட்டேன். மற்றபடி எந்த ஒரு கோவத்துலையுமே அவளை நான் இதுமாரி பேசுனதில்லை. ஏன்னா அவளை நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி நான் திட்டேன் அப்படின்றத நானுமே ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் அவள் தப்பு பண்ணியிருக்கா, அதனால மட்டுமே நான் அவளை இந்த வீட்டை விட்டு நான் போக சொல்லலை. அவள் தங்கமயிலான்றதை என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவள் சொன்ன பொய்யெல்லாம் பார்த்தா என்னால் அவளை நம்பவே முடியலப்பா. ஏன்னா அவள் வயசு விஷயத்த, படிப்பு விஷயத்த, வேலை விஷயத்த, நகை விஷயத்துன்னு சொல்லிட்டு எத்தனையோ பொய்களை அடுக்கிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் அவளுமே சேர்ந்து இந்த பொய்யெல்லாம் மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் மறைச்சி வச்சுட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியனும், சரவணா, நீ அந்த பொண்ணை கொஞ்சம் நினச்சி பாருடா. அவள் இப்போ கர்ப்பமாக இருக்கா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இப்படி தனியாக விடுறது சரிப்பட்டு வராதரா. அந்த பொண்ணு பாவண்டா. அவளை நீ எப்படியாவது பேசி நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் முடிவு எடுத்து சொல்லிட்டுறாங்க. உடனே இதை கேட்ட கோமதியும், சரவணா, இங்கே அப்பா சொல்கிறது தானே எனக்குமே கரெக்டுன்னு படுது. இப்போ அவளை இந்த வீட்டுக்குள்ள நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம். நம்மளோட வாரிசு அவள் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட சரவணனும், அப்பா, இதுக்கு மேலேயுமே என்னால் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவன் மேலே எனக்கு இப்போ கூட கோவமே குறை கிடையாது. ஏன்னா அவள் இப்போ உண்மையாகவே சொல்லிட்டு இருக்கட்டும். ஆனால் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு இப்போ கூட மனசு ஒத்துக்கலை. அதுவும் இல்லாமல் நான் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுனா நான் செத்தையே போயிடுவேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் அவளை கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நான் சாக போகிறேன். நான் வரும்போது தான் நான் மருந்து பாட்டில் வாங்கிட்டு குடிச்சிட்டுமே வந்தேன். நான் இதுக்கு மேலேயுமே உயிரோடு இருக்க போகிறதில்ல. நீங்கள் அவளை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். அதுவும் இல்லாமல் அதுக்கு தான் நான் முன்னாடியே இங்கே நான் கடைக்கு போயிட்டு மருந்து வாங்கி நான் குடிச்சிட்டேன். நான் நிம்மதியாக போயிடுறேன்ப்பா. இதுக்கு மேலே நீங்கள் தங்கமயில கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவளை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அவள் பண்ண கஷ்டமெல்லாம் என் மனசுக்குள்ளே இப்போ வரைக்குமே ரொம்பவே அவன் மேலே கோவமாக தான் இருக்குது. மறுபடியும் அவள் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மருந்தை குடிச்சிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட இங்கே கோமதியும் பாண்டியனும் ரொம்பவே பதட்டமாகவும், சரவணா, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காத, ஏதோ அவள் தப்பு பண்ணிட்டா, அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயத்த அவள் பண்ணிட்டா அப்படின்றத ஒரே நோக்கத்தில் நம்ம இப்படியே விட்டுது ஒரு வகையில் கரெக்டாக பட்டாலுமே அவள் இப்போ கர்ப்பமாக இருக்காடா, அதனால தான் நான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சேன். நீ எதுக்குடா மருந்து குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவும் இங்கே கோமதி கேட்கவும், உடனே இங்கே அதுக்குள்ளே இங்கே சரவணன் மயக்கம் போட்டுமே கீழே வந்துடுறாங்க. உடனே பாண்டியன் ரொம்பவே பதட்டமாகவும் ஆட்டோவை கூப்பிட்டு இங்கே ஆட்டோலையுமே ஏற்றிட்டு போயிடுறாங்க. இங்கே சரவணன் வாயில் ரொம்பவே நுர தள்ளிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த இங்கே கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியமாகவும் இருக்கு. ஏன்னா இங்கே தங்கமயில் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கானா, இவன் இப்படியெல்லாம் இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு மாதிரியுமே இங்கே கோமதி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தா, அரசி, மீனான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டமாகவும் இங்கே சரவணியை இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அந்த பொண்ணு ஏதோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுவும் இல்லாமல் நான் வீட்டுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தவே அந்த பொண்ணு யோசிக்கலை. ஆனால் சரவணன் அதுக்குள்ளே இப்படி ஒரு முடிவு எடுக்கிறானே, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா, அரசி, மீனான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனா இங்கே அரசியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறாங்க. அதுக்கப்புறம் செந்திலும் இங்கே கடையில் இருக்காங்க. கடையில் இங்கே செந்திலுக்கு மீனாவும் கால் பண்ணி, இங்கே மாமா சரவணன் மாமா மருந்து குடிச்சிட்டாரு, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க, நீங்கள் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு
எங்கள் மீனாவுமே சொல்லிடுறாங்க. இன்னும் மீனா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணன் இப்படி பண்ணிடுச்சா? அண்ணனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? நீங்கள் அண்ணன் மருந்து குடிக்கிற வரையும் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே கேட்கவும் உடனே மீனாவும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க எல்லா விஷயத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ணன் வாயில் நுரை ரொம்பவே தள்ளிக்கிட்டே இருக்குது. அத்தையும் மாமாவும் ரொம்பவே பதட்டமாகவும் எங்கள் மாமாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் தங்கமயிலுமே வீட்டில் உட்காந்து அவங்க அம்மா கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இன்னைக்கு சம்பளம் 17,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் செலவுக்கு எடுத்துக்கிட்டு மீதியை வையுங்க. ஏன்னா என்னோடய சேஃப்டிக்கு நான் என்னோடய குழந்தைக்கு நான் சேர்த்து வைக்கணும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுமே என் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் எனக்கு டிவோர்ஸுமே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் டிவோர்ஸ் கொடுத்துட்டாருன்னா என்னையும் என்னோடய குழந்தையுமே பார்க்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்னோடய குழந்தைக்கு நான் சேவிங்காக நான் சேர்த்து வைக்கணும். அதுவும் இல்லாமல் என் குழந்தைய நான் உங்கள் கண்ணு முன்னாடி நான் காட்ட மாட்டேன். ஏன்னா என் குழந்தையுமே நீங்கள் பேசி அவளை நீங்கள் கெடுத்து வச்சிருவீங்க. நீங்கள் பண்ண ஒரு தப்புனால இப்போ என்னோடய லைஃபே ஸ்பாயில் ஆகி என் வாழ விட்டியே நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு மேலேயுமே நான் என் கஷ்டத்தை அனுபவிக்க விரும்பலை. அதே மாதிரி உங்களோட செலவு போக என்னோட சாப்பாடு காசு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்னை தண்டச்சோறு இது வீணாக வெட்டியாக வீட்டில் உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு நீங்கள் வாயை திறந்து சொல்லிட்டு போடுங்க. அப்படி சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன். என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் வாடகை ரூம் எடுத்து கூட நான் தனியாக கூட ஸ்டே பண்ணிக்கிறேன். நீங்கள் மறுபடியும் இந்த ஒரு வார்த்தையை முன்னாடி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே டாக்டர்கிட்ட போயிட்டு இங்கே பாண்டியனும் டாக்டர் என்னாச்சுன்னு இல்லை, எங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் அவன் மருந்து குடிச்சிட்டா டாக்டர், என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் ரொம்பவே பதட்டமாகவும் சொல்கிறாங்க. உடனே டாக்டரும் இங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே செட்டக்ஸ்கோப் எல்லாம் வச்சு இங்கே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் மருந்து குடித்தது ரொம்பவே இது பவர்ஃபுல் மருந்தை குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் செக் பண்ணும்போது தான் தெரிய வருது. அதுக்கு இப்போ உடனடியாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொன்னால் இந்த விஷயத்த கேட்டாங்கன்னா அப்போ அவங்க பயந்துடுவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட சொல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு இவங்கள ரிகவர் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்கே நர்ஸெல்லாம் கூப்பிட்டு அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் வெளியில் நின்றுக்கிட்டு ரொம்பவே கவலையாகவும் இவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிடுச்சு, அதே மாதிரி நம்ம விட்டுமே தொடுத்தணும். அவள் கர்ப்பமாக இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம இப்படியே விட்டு வைக்கலாம். ஆனால் அவளை இப்படி இருக்கிற நிலைமையில நம்ம அப்படியே விட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காகவே இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கானா. அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு விட்டா இவன் வேற என்ன பண்ணுவான் கோமதி? என்னால் இப்படி கஷ்டப்பட முடியல. இந்த வீட்டுக்கு ஒன்று விட்டா ஒன்று சொல்லிட்டு இங்கே வந்துக்கிட்டே இருக்குது ப்ராப்ளம். அதுவும் இல்லாமல் இவனை இன்னும் ஆச்சுன்னு தெரியல, இன்னும் மருந்தை குடிச்சு தொலைச்சானவே தெரியல கோமதி. இங்கே இப்போ சரவணனுக்கு இன்னும் ஆகாதில்ல, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே மீனாவும் மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கோமதி கிட்டையும் பாண்டியன் கிட்டையும் கேட்குறாங்க. பாண்டியன் இப்போதான் டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, இன்னும் எந்த ரிசல்ட்டுமே சொல்லலை. அதுவும் இல்லாமல் டாக்டர்கிட்ட கேட்டால் டாக்டர் கொஞ்ச நேரம் இருங்க சார், அவங்க பவர்ஃபுல்லான மருந்து குடிச்சிருக்காங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தானே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்டாங்க. சரவணனுக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க பாண்டியன். உடனே இங்கே மீனாவும் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவுமே ஆகாது, அவருக்கு எதுவும் ஆகாது, அவரோட நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் இங்கே பாண்டியன்கிட்ட ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே கோமதியும் மீனா இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா இங்கே தங்கமயில் விஷயத்தை பற்றியே நான் பேசியிருக்க மாட்டேன், இவன் நான் சொல்கிறத கேட்டுப்பான் புரிஞ்சுப்பான் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் இவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மயில் மேலே இருக்கிற கோவத்தில் அவன் உயிரவே பணைய வச்சு இப்போ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் என்னதான் முடிவெடுக்கிறது இங்கே மீனா? எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுக்குற ஒரு சூழ்நிலையே அமையுது. எனக்கு
என்னால் தாங்க முடியாது மீனா. ஏன்னா அவனை நான் என்ன சொல்லி வளர்த்தேன், அவனை நான் இப்படியெல்லாம் வளர்க்க கிடையாது. ஆனால் இவன் இப்படியெல்லாம் மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவன் இப்படி ஒரு சூழ்நிலையை அவன் ஸ்பேஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்பேஸ் பண்ணாதான் அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் இவன் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறானா அவ்வளோ கோவமாக எங்கள் தங்கமயில் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கிறானா. ஏன்னா இனிமேல் தங்கமயிலை பற்றியே பேச மாட்டேன். இவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மைண்ட் தாட் வருது, இப்படியெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. இவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. டாக்டருமே எந்த ஒரு ரிசல்ட்டுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லாத போது எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது மீனா. இங்கே டாக்டர்கிட்ட போயிட்டு சரவணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேளு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து சொல்கிறாங்க. உடனே மீனாவும் அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே டாக்டர் வந்து இன்னுமே இங்கே சரவணன் மாமாவை இப்படியே விட்டுற மாட்டாங்க, இங்கே நல்லா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, சரவணன் மாமாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்ட சமாதானம் சொல்லுவோம். கோமதி இதை கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செந்திலும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுறாங்க. வந்ததும் இங்கே எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே செந்தில் வந்து இங்கே அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அண்ணன் மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்குமே ரொம்பவே கவலையாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அண்ணன் ஏன் இது மாதிரிலாம் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுக்கு இங்கே சரவணன் மேலே பயங்கர கோவமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே கதிருமே இங்கே முத்துவேலை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே ஹாஸ்பிட்டலில் எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு அங்கே டாக்டருமே சொல்லிட்டுறாங்க, இந்த கேன்சர் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வேறு தான் வந்திருக்கு. இந்த கேன்சரை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம ரிகவர் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் அவருக்கு நம்ம செகண்ட் ஸ்டேஜில்வே நம்ம கண்டுபிடிச்சது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஏன்னா சில பேரெல்லாம் தேர்டு ஸ்டேஜ் ஃபோர்த்து ஸ்டேஜ்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அது மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கிரிட்டிக்கலாக தான் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போதே நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்க மாதிரி ஒரு விஷயங்கள். ஏன்னா அவங்கள வந்து சீக்கிரமாக நம்ம ரிகவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவருக்கு நம்ம கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம இப்போ உடனே பண்ணால் மட்டும்தான் அவர் உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதுமே எங்கள் முத்துவேலுக்கு ரொம்பவே அப்செட்டாகவும் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா முத்துவேல் வந்து எல்லாருக்கிட்டையுமே சந்தோஷமாக இருக்கணும். அது இல்லாமல் ராஜிக்கு நான் எதுவுமே பண்ணலை, அவளுக்கெல்லாம் நான் நல்லாவே பண்ணணும் அப்படின்னு மாதிரிலாம் யோசிச்சு வச்சுட்டு இருந்தார். அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்து இங்கே முத்துவேலுக்கு வந்துருச்சு. இங்கே முத்துவேல் வந்து தனியாக அங்கே திருச்சி வரையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிரியுமே கூட போயிருப்பார். கதிர் வந்து தனியாக டாக்டர்கிட்ட பேசி, டாக்டர் எப்படியாவது எங்கள் மாமாவை ரிகவர் பண்ணியிருக்க டாக்டர், அவரு ரொம்பவே நல்ல ஒரு பர்சன் டாக்டர், அவருக்கு போய் எந்த ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது, ஆனால் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க டாக்டர். ஏன்னா நீங்கள் அவரை காப்பாற்றுறதுக்கு இது 90% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கள, எனக்கு அவங்கள காப்பாற்றி கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். ஏன்னா மாமா வந்து எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது தான் நினச்சிருப்பார். அதுவும் இல்லாமல் அவர் வந்து இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவரை யாருக்கும் தெரியாத மாதிரி நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை முடித்து அவரை நல்லபடியாக நம்ம குணப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கதிர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேலும், ஏன் மாப்பிள்ள எதுக்காக உள்ள டாக்டர்கிட்ட மறுபடியும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்னாச்சு, டாக்டர் வேறு எதுனா சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுக்கு வந்து கதிர்கிட்ட கேட்கவும், கதிர் வந்து மாமா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா, இதுக்காக நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எல்லாமே ரிகவர் ஆகிடும் அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, உங்களுக்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் எல்லா ஒரு விஷயத்தையுமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் தைரியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு நோய் வந்து அவ்வளோ சீக்கிரமே பரவாது. நம்ம பதட்டப்பட்டுன்னு பயம் பட்டுருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே அது விஷமாக மாறிடும். நீங்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. இந்த கேன்சரை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் உங்கள் உடம்புல இருந்து ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே முத்துவேலுமே, மாப்பிள்ள எனக்கு யாருமே பார்த்தீங்கன்னா கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. ஏன்னா அவங்க கூட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே 50 வருஷ பகையால் 2 பேருக்கும் வந்த ஒரு சண்டையினால் யாருமே மூஞ்சி கொடுத்து பேசிக்க முடியல. அதனால தான் உங்கள் மேலே நாங்கள் இப்போ வரைக்குமே கோவமாக இருந்தாலுமே உங்கள் கூட பேசணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணும். ஆனால் அந்த கோவத்தில் உங்கள் கூட பேசாமல் நாங்கள் சைலண்ட் ஆகிடுவோம். ஆனால் நான் வந்து உங்கள் குடும்பத்து மேலே எவ்வளவோ கோவப்பட்டிருக்கேன். ஆனால் நீ அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் நீ எனக்காக இப்போ திருச்சி வரைக்கும் உன்னோட வேலையெல்லாம் விட்டு எனக்காக வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்கிறாங்க. கதிரும், மாமா நீங்கள்
எதுக்கு மாமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக ரிக்கவர் ஆகினா எனக்கு அதுவே போதும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் இங்கே கதிர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் அங்கே ஹாஸ்பிட்டலில் சரவணன் மாமாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே செந்திலுமே இந்த விஷயத்த கதிருக்கு சொல்லலாமா வேணாவான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கதிர் வந்து வெளியில் போயிட்டுருக்காங்க. கதிர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் கதிர் பயந்துருவான், நம்ம இந்த விஷயத்த வந்த பின்னாடி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் செந்தில்கிட்ட போயிட்டு செந்தில் இங்கே சரவணன் என்னடாச்சு இங்கே டாக்டர்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில்கிட்ட கேட்கவும் உடனே டாக்டருமே வெளியே வராங்க. உடனே டாக்டர் வெளியே வந்ததும் இங்கே பாண்டியன் போயிட்டு டாக்டர் என்னாச்சு டாக்டர், இங்கே என்னோட பையனை காப்பாற்றிடலாமா, என்னோட பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பதட்டமாகவும் இங்கே பாண்டியன் வந்து கேட்குறாங்க. டாக்டருமே சார் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அவர் குடித்த மருந்து வந்து பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கரெக்டான டைமில் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டீங்க, இதுக்கு மேலே அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மறுபடியும் அவர் மருந்து குடித்தார்னா அவரோட குரல் வந்து வெறுந்துட்டுருக்கு, மறுபடியும் குடித்தார்னா அவரை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் இப்படி ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க. பாண்டியன் இது கேட்டு நம்ம மறுபடியும் இங்கே தங்கமயில் போய் விஷயத்தவே பேசக்கூடாது, அதே மாதிரி தங்கமயில இந்த வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தினால அவங்கள சரவணனை கம்பல் பண்ணனா மறுபடியும் அவன் மருந்து குடித்தானா அவனை காப்பாற்றவே முடியாதுன்னு வேறு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயுமே மயிலை வந்து இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வர விஷயத்த வந்து இப்படியே விட்டுடலாம் கோமதி, ஏன்னா நம்ம இந்த விஷயத்த பேசி இங்கே சரவணன் இப்படி ஒரு முடிவை மறுபடியும் எடுத்துட்டானா அவனோட உயிரை காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சரவணனா எனக்கு முக்கியம், ஏன்னா அவள் பொய் சொல்லியிருக்கா, அவளுக்குமே இப்போ வாயு வயிறுமா இருக்கிற போது அவளை நான் இப்படி விட்டு வச்சிருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அவளை காப்பாற்றணும்னு போயிட்டு நம்மளோட பையனோட உயிரை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சரவணனுமே கண் விழிச்சிட்றாங்க. உடனே இங்கே பாண்டியனும் இங்கே டாக்டர்கிட்ட போய்ட்டு டாக்டர் ஒரு 2 நிமிஷம் டாக்டர், என்னோட பையன்கிட்ட போய் நான் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் உள்ளே போகிறாங்க. பாண்டியனும் உள்ளே போயிட்டு சரவணா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காகடா இப்படி ஒரு முடிவு எடுத்த, நீ எங்களெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சியா, உங்கள் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கா, அதுவும் இல்லாமல் உங்கள் மேலே அக்கறையும் அன்பும் இருக்கிறதுனால தான் உங்களோட லைஃப்லேயுமே உங்களோட பர்சனல் விஷயத்துலையுமே நான் தலையிட்டேன். அதுவும் இல்லாமல் மயில் வந்து இப்போ எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னாலாம் நான் சொல்ல வரல. மயில் பற்றின விஷயத்த நான் மறுபடியும் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் மயிலை பற்றின விஷயத்த உங்கள்கிட்ட பேசினாவே நீ மயில் மேலே அவ்வளோ கோபமாக இருக்க. மயில் அவள் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கடா, அதுவும் இல்லாமல் அவன் வாயு மயிருமா இருக்கா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவள் வேலைக்குமே போயிட்டுருக்கா. அவள் இந்த மாதிரி டைமில் அவள் ரெஸ்ட் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் வயது இருக்கிற குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரணும், அவளை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அதனால தான் நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் அவள் நம்மளோட வாரிசை அவள் வைக்க போகிறா, அதனால அவளை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்னு நினச்சேன். இதில் எனக்கு தப்பு இருந்தால் சொல்லு, அதுவும் இல்லாமல் அவள் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாதுன்னு கூட சொல்லு, நான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டேன். ஆனால் இப்படி ஒரு முடிவை மட்டும் எடுக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனும் சொல்லிடுறாங்க. அப்பா நான் என்னப்பா பண்ணிட்டோம், நான் என் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லட்டும், அதுவும் இல்லாமல் அவள் பண்ண தப்பெல்லாம் எனக்கு மனசில் தோணிக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் அவள் பண்ண தப்பு தான்ப்பா எனக்கு மனசில் அவள் மேலே கோவமாக நான் பாட்டுக்கு அவகிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் அவளை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போது எனக்கு அவள் மேலே பயங்கர கோவமாக தான் வருது. மறுபடியும் அவள் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சாவே நான் அதுக்குள்ளே செத்து போயிடலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான்ப்பா நான் இது மாதிரி ஒரு விஷயத்தையே பண்ணேன். ஆனால் மறுபடியும் நான் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க. பாண்டியன் கேட்டதும் இது சரவணா என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நான் உனக்கு என்னாச்சோன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ புளி வைக்கணும் புளியாங்காய் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேலே இப்படி ஒரு முடிவு எடுத்தனா நான் உங்க கூட பேசவே மாட்டேன். அது இல்லாமல் நீ தான் என்னோட உலகம், அது இல்லாமல் உங்களுக்காக தானே நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்தனா எங்களோட மனசு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா யோசிக்கே தோணலையா? நான் அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ இப்படியெல்லாம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து இங்கே சரவணன்கிட்ட சொல்லிடுறாங்க. சரவணன் கேட்டு அப்பா என்னை மன்னிச்சிக்கோங்க, ஏதோ தெரியாமல் அவள் மேலே இருக்கிற கோவத்தில் நான் மருந்தை வாங்கி குடிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க, மறுபடியும் நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் மயில் வந்து இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுப்பா, அவளோட ராஜாங்கம் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஆனால் இங்கே அவளோட ராஜாங்கமும் இருக்கு, அவளோட கட்சியுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் என்ன எங்கள் டாக்டருமே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரவணனை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்குமே கொண்டு போய்ட்றாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு சைடு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும் இங்கே சரவணன் மாமா இப்படி ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இங்கே மறுபடியும் உங்கள் மயிலக்காவை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சரவணன் மாமா அங்கே மயிலக்கா மேலே இருக்கிற கோவத்தில் இந்த வீட்டுக்கே அவள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர் உயிரவே பணைய வைக்க துணிஞ்சிட்டார் போல். நம்ம மறுபடியும் இந்த ஒரு விஷயத்த நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜியுமே இங்கே கதிரியுமே இங்கே செந்தில்கிட்டையும் இங்கே சரவணன்கிட்டையுமே போகிறாங்க. உடனே செந்திலை பார்த்ததும் அண்ணன் என்னென்ன பண்ணி வச்சிட்ருக்க, என்னென்ன எங்களெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு போச்சியா, உங்கள் மேலே எவ்வளவோ மரியாதை வச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேண்ணே, உங்களை பார்த்தா எனக்கு கோவமாக இருக்குண்ணே. தங்கமயிலக்கா இப்போ வாயு மாதிரி சுச்சுவேஷனில் அவங்கள தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அம்மாவும் அப்பா மேலே இருக்கிற கோவத்தில் இந்த வீட்டுக்கு எங்கள் தங்கமயிலக்கா கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இங்கே கேஸ் வெடிக்கிறதும் இங்கே கலவரத்தை உண்டாக்குறதும் எல்லாமே நீங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் இங்கே இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் மனசு வச்சாதான் என்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசியுமே சொல்கிறாங்க. உடனே எங்கள் சரவணன் இதை கேட்டுட்டு அரசியமா எனக்கு அவளை பற்றின உண்மையை அவளை பற்றின விஷயத்தெல்லாம் என்கிட்ட எதுவுமே பேசாத, ஏன்னா அவள் எம்மளை எவ்வளவோ கோவப்பட்டிருக்கலாம், ஏன்னா இப்போ கூட பார்த்துக்கோங்க என்னோடய லைஃப்பை நான் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.